யூனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். நீங்கள் கொடுத்துட்ருக்கிற பெரும் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றிகள். இன்று உருத்திர பசுபதி நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புரட்டாசி ரேவதி. இன்று உருத்திர பசுபதி நாயனார் குரு பூஜை. 63 நாயன்மார்களில் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு சிறப்பு மிக்கவங்க. அதில் உருத்திர பசுபதி நாயனார் அப்படிங்கிறவர் வெறும் ருத்ர பாராயணம், ருத்ர மந்தங்களை ஜபிக்கிறதுனாலேயே இறைவனின் பதத்தை அடைந்தார். அதனாலேயே சிவபெருமானுடைய ருத்ரங்கிற பேரை அவர் வச்சுக்கிட்டாங்க. ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டாங்க. ருத் என்றால் துன்பம், திறன்னா அதை அறுக்கிறாரு. அப்போ துன்பத்தை அறுப்பவர் ருத்திரன். இவர் செய்த தொண்டு என்னன்னா, தினமும் காலையிலும் மாலையிலும் இரவு பகல் பாராமல் அந்த தாமரை குளம் இருக்கு இல்லைங்களா, அதில் இறங்கி நின்று கழுத்தளவு தண்ணீரில் நின்று கையை தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்ட மாதிரி இருந்துட்டு ருத்ர பாராயணம் பண்ணுவார். இவர் பிறந்தது திருத்தலையூர் அப்படிங்கிற ஊர். இது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறைக்கு அடுத்தது பேரளம் வழியாக போனோம்னா கொல்லுமாங்குடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. தெய்வ சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் உருத்திர பசுபதி நாயனாரை பற்றி சொல்லும்பொழுது, தெல்லு தன் புனல் கழுத்தள வாயிடை செறிய உள்ளுறுப்புக்கு நின்று கை உச்சிமேற் குவித்து தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரங்குறிப்பொடு பயின்றார் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு என்ன பொருள்னா, பெரிய ஒரு நல்ல நீர்நிலையில் போய் நின்று எல்லா உறுப்பும் உள்ளே போயிடுச்சு, கையும் தலையும் மட்டும்தான் மேலே இருந்து அந்த மாதிரி நின்று சாமியை கும்பிட்றாரு. அதுவும் உருத்திர மந்திரம், அதாவது ருத்ர மந்திரம் ஓதி கும்பிட்றாரு. இவரோட புகழ் அந்த ஊரெல்லாம் பரவி இருக்குது. இந்த மாதிரி பரவ வச்சதே அவர் தானே, சிவபெருமான் தானே. அவர் பார்க்குறாரு, அவரை முக்தி அடைய வச்சு அவர் கால்கிட்டையே நிற்க வச்சிடுறாரு, அவரோட பாதத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. தினமும் ருத்ர மந்திரத்தை இப்போ அவர் பாதத்திலேருந்தே அவர் பாராயணம் பண்ணுற மாதிரி ஒரு பெரும் பேர் அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த உருத்திர பசுபதி நாயனார் பார்த்திங்கன்னா, அந்த ருத்ர மந்திரம் ஓதிய சில நாட்கள்லேயே சிவபெருமான் அவங்கள ஆட்கொண்டுட்டார். அப்புறம் நம்ம இவர் கண்ணப்ப நாயனார் பார்த்திங்கன்னா 5 நாளில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு முக்தி பெற்றார். இப்படி சில நாட்கள்லேயே 5 நாட்கள்லேயே பண்ணும்போது பக்தி எவ்வளோ பெருசுங்கிறது அளவு கிடையாது, நாட்களும் கூட அளவு கிடையாது அப்படிங்கிறத சிவபெருமான் நம்மளுக்கு உணர்த்துறாரு. அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வருமுறை பெரும் பகலும் எல்லிய வலுவாமே திருமலர் பொருட்டிருந்தவன் அணையவர் சில நாள் ஒருமை உய்த்திட உமையிடம் மகிழ்ந்தவர் உவந்தார். இந்த புண்ணிய நாளில், இந்த சிறந்த நாளில் நம்ம உருத்திர பசுபதி நாயனார் அப்படிங்கிற பேரை சொல்கிறதே மகா புண்ணியம். எம்பெருமான் உருத்திர பசுபதி நாயனாருடைய பெயரையும் அவருடைய புராணத்தையும் அவருடைய குரு பூஜை நாளிலே நம்மளை சிந்திக்க வைத்த எம்பெருமான் கைலைநாதனை போற்றுவோம். திருச்சிற்றம்பலம்.